யூனியன் கோஜுரி ஆஃப் கராத்தே ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா இது சார்பில் நேஷ்னல் கோஜுரி கராத்தே சாம்பியன்ஷிப் வந்து மும்பையில் அந்தேரியில் லாஸ்ட்டு ஏப்ரல் மாதம் 29, 30 இந்த 2 நாளில் வந்து நடந்தது. இதில் தமிழ்நாடு கோஜுரி அசோசியேஷன் டிஜிகேஎஃப் அப்படிங்கிற அசோசியேஷன் சார்பில் எங்களுடைய தமிழ்நாடு கராத்தே மாணவ மாணவிகள் 92 பேர் இங்கேருந்து இந்த நேஷ்னல் காம்படிஷனில் கலந்துக்கிட்டோம். எங்களோட தமிழ்நாடு மாநிலத்திலிருந்து 6 ரெஃப்ரி நடுவர்களும் அதனுடைய 6 கோச் இவங்களும் இதில் கலந்துக்கிட்டோம். இந்த தேசிய அளவிலான போட்டியில் பார்த்தீங்கன்னா 16 மாநிலங்கள் மொத்தமாக இதில் கலந்துக்கிட்டது. தமிழ்நாடு, கர்நாடகா, பாண்டிச்சேரி, பஞ்சாப், மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால், ஹரியானா, டெல்லி, இது மாதிரி தெலுங்கானா ஆல்சோ, இது மாதிரி 16 மாநிலங்கள் மொத்தமாக இதில் பங்கேற்றாங்க. குறைஞ்சது ஒரு 520 மாணவ மாணவிகள் இதில் போட்டியில் இருந்தோம். எங்களுடைய மாணவ மாணவிகள் சார்பில் 92 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி 57 பேர் இதில் மெடல் பண்ணியிருக்கோம். 24 கோல்டு மெடலும் 17 சில்வர் மெடல் 16 பிரான்ஸ் மெடல் இதில் வின் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இந்த மெடல் வின் பண்ணவங்க அத்தனை பேரும் வந்து ஆசிய போட்டி அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் கோஜுரி ஃபெடரேஷன் ஆஃப் சார்பில் நடக்கக்கூடிய ஏஷியன் லெவல் காம்படிஷன் வந்து பூனேயில் வரக்கூடிய ஜூன் மாதம் 7, 8, 9 இந்த தேதியில் வந்து பூனேயில் நடக்க இருக்குது. அதுக்கு இவங்க எல்லாருமே வந்து செலெக்ஷனும் ஆகியிருக்காங்க. அதை தொடர்ந்து செப்டம்பர் மாதம் நடக்கக்கூடிய வேர்ல்டு கோஜுரியோ இந்த அசோசியேஷன் சார்பிலையும் நடக்கக்கூடிய செப்டம்பர் 2, 3 நாள்லேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய ஆஸ்திரியாவில் நடக்குது. அதுக்கும் இவங்க எல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த கோஜுரி அமைப்பு சார்பில் கிடைச்ச இது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நாங்கள் இதை நினைக்கிறோம். இதுக்கு வந்து எங்களுக்கு அத்தனை எங்களுடைய பேரண்ட்ஸ் ஆகட்டும், எங்கள் வெல்விஷர்ஸ் எல்லாருமே இதுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய பல்வேறு மாவட்டத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய எங்களுடைய செக்ரட்டரிஸ், எங்கள் மாநில சார்பில் டிஜிகேஎஃப் சார்பில் வந்து பல்வேறு மாவட்டத்திலேருந்து செக்ரட்டரிஸ் வந்தாங்க. இன்றைக்கி கோயம்புத்தூர் மாணவர்கள் மட்டும்தான் இங்கே இருக்கிறோம் நாங்கள். அது மாதிரி சென்னையில் இருக்கவங்களும் சரி, ஈரோட்டில் இருக்கவங்களும் சரி, அவங்கவுங்க இடத்துக்கு வந்துட்டு நேற்றே அவங்க ரீச் ஆகிட்டாங்க. ஸோ மொத்தமாக இங்கே 92 பேர் போய் இந்த மாதிரி வின் பண்ணி வந்துருக்கிறது இதுதான் முதல் தடவை அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இது தொடர்ந்து வந்து மாணவ மாணவிகளுக்கு வந்து தற்காப்பு கலை மற்றும் கராத்தேயோட ஸ்போர்ட்ஸ் கராத்தேன்னு சொல்லக்கூடிய இந்த 2 விஷயத்தையும் ஊக்குவிக்கிறதுக்காக இந்த மாதிரியான போட்டிகள் நடத்தி நாங்கள் இதை கொண்டு போயிட்டுருக்கோங்க. கண்டிப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ அனைத்தும் பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட முறையில் தான் ஒரு அசோசியேஷன் சார்பில் தான் நாங்கள் எல்லாருமே இது கொண்டு போயிட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி அரசு பார்த்தீங்கன்னா இதில் ஜெயிச்சு வரக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வந்து அவங்க தேசிய லெவலில் வின் பண்ணுவாங்க. அதில் மாதிரி ஏஷியன் லெவலில் வின் பண்ணுற மாணவ மாணவிகளுக்கு அரசு மூலமாக பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் இருந்தால் அவங்களுக்கு ஸ்கூலில் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரியும், காலேஜ் மாதிரி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க காலேஜில் போகிறதுக்கான அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுக்கும், அதை தொடர்ந்து மேலே பார்த்தீங்கன்னா +18 வெட்டன் கேட்டகரி வரைக்குமே நடந்திருக்கு. இவங்களுக்கும் வந்து ஒரு வேலை வாய்ப்பு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சலுகைகள், குறிப்பாக அந்த கராத்தையில் வின் பண்ணி வரக்கூடிய மாணவர்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் பட்சத்தில் வந்துன்னா இன்னும் அது ஒரு எல்லாருக்கும் ஒரு உதவிகரமாக இருக்கும். அதே மாதிரி வின் பண்ணி வரவங்களுக்கு வந்து அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கு அவங்களுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் வந்துட்டு எங்களுக்கு கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னாக்கா எங்களுக்கு அது ஒரு பேருதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க.